ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீக்கெண்ட் நாங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு வக்ரால இருக்கிற சூக் தான் போயிருந்தோம். நம்ம ஊரில் எப்படி சந்தை சொல்லுவோமோ அந்த மாதிரி தான் அரபிக்கில் சூக் அப்படின்னு சொல்லுவாங்க. சூக் அப்படின்னா ஓப்பன் ஏர் மார்க்கெட். ஃபஸ்ட்டு நாங்கள் பேர்ட்ஸ் மார்க்கெட் தான் போய் பார்த்தோம். பேர்ட் மார்க்கெட்டில் வெறும் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வளர்க்க பேர்ட்ஸ் வாங்கலாம். அதோட கேஜஸ், அதுக்கு போடுற ஃபீடு, அப்போது அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மார்க்கெட்டே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி பழைய காலத்துதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான் இது அரபீஸோட பழைய காலத்து ஸ்ட்ரக்சரு. இந்த செவருங்க, அதனோட ஃபினிஷிங் எல்லாமே கொஞ்சம் அந்த காலத்தில் எப்படி அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சூக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களோட ட்ரெடிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய பேர்ட்ஸ் ஷோக்காக வச்சுருப்பாங்க. அதாவது வெளியே இருக்கும், நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணலாம், அதை டச் பண்ணி பார்க்கலாம், அதனோட கொஞ்சம் நேரம் விளையாட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் வெயில் நேரத்தில் போனோம், கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸை எடுத்து பார்த்து விளையாடலாம் கொஞ்சம் டைம் இருந்தது. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம். இந்த பறவை கூட்டத்துக்கு நடுவில் ஒரு குட்டி ஆமை கூட்டமும் இருந்துச்சு. அவங்களையும் ஒரு விசிட் போட்டுட்டு ஹாய் சொல்லிட்டு தூக்கி கொஞ்ச நேரம் அவங்களையும் விளையாடிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். குட்டி குட்டி ஆமைங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வளர்க்க நமக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் பயமும் கூட. நமக்கு தெரியாத எதையாவது ஒன்று வளர்க்க ட்ரை பண்ணி அதுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னான்னு சொல்லி அதுங்க அங்கேயே சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு வந்தாச்சு. நாங்கள் கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ கிட்ட பார்க்க சான்ஸே இருக்காதுல்ல. அது வயலில் எங்கேயாவது பறந்துகிட்டே இருக்கும். இங்கே நம்ம தொட்டு பார்த்து அதை தூக்கி கொஞ்சி விளையாடலாம் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். அதையெல்லாம் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. இங்கே நிறைய விதமான பேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கேஜஸ், ஃபீட்ஸ், அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டக்கு, கோழியெல்லாம் கூட பார்த்தோம் நாங்கள் இங்கே. நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க, இல்லை கத்தாருக்கு வர போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். இங்கே வந்தால் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். பக்கத்தில் பீச்சும் இருக்குது. கரெக்டாக இங்கெல்லாம் சுற்றிட்டு பீச்செல்லாம் கவர் பண்ண உங்களுக்கு நல்ல பிளேஸ் இது. இந்த மாதிரி இடங்கள் இவங்களோட கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும், இவங்களோட ட்ரெடிஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கார்ல. இவரை நான் நிறைய படத்தில் தான் பார்த்துருக்கேன், ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். இவரையும் நேரில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ளெல்லாம் நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் ரேட்டு கேட்ட உடனே கொஞ்சம் அசர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இருக்கார் ஹீரோ, இவர் ஒவ்வொருத்தரும் 80,000 90,000 கிட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. சம்டைம்ஸ் இப்படி சுற்றி பார்க்கும்போது தான் என்னென்ன ரேஞ்சில் எப்படியெல்லாம் விற்கிறாங்க, எப்படியெல்லாம் நமக்கு வேணும்னா எங்கெல்லாம் போய் செக் பண்ணலாம், இங்கே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரீ டைமை இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது லேடிஸ்க்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங்னாலே சந்தோஷம் தானேங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்டை எங்கள் கையில் கொடுத்தாங்க. இந்த குட்டி பையன் குடுக்குடுன்னு ஏறி போய் தோல்ல நிற்பான். மறுபடியும் எடுத்து விட்டாலும் திரும்பவும் கையை ஏறி போய் அங்கே நிற்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது தனிஷா தொட கொஞ்சம் பயந்துட்டே இருந்தா. வேக்ஷா நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதால அவளுக்கு சின்ன வயசுலேருந்து பயந்து இந்த முறை கொஞ்சம் தைரியமாக இதெல்லாம் எடுத்து விளையாடுற அளவுக்கு வளர்ந்துட்டா. அப்படியே சுற்றிட்டே இந்த டர்ட்டல், டாய்ஸு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு குட்டி குட்டி ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. நானே இதெல்லாம் கையில் தொட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் தொட்டிருக்கேன். க்யூட்டாக இருக்குல்ல, தொடாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ அழகான உலகம். ஒரே ஒரு குட்டி பாஸ்கெட்டில் இவ்வளோ இருங்க. ஸோ க்யூட். ஈவனிங்கில் பாருங்கள் தண்ணியில் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாம், வெயில் காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இவங்களுக்கு ஒரு ஃபன்னு தேவைப்படுது. அடுத்து நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். லைவ் ஃபிஷ் குட்டி வீட்டில் வளர்க்குற நிறைய ஃபிஷ்ஷுங்க இங்கே பார்த்தோம். நிறைய க்யூட்டாக நிறைய கலர்ஸில் சைஸில் நமக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். இங்கே ஃபிஷ் மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷுக்கான எல்லா அசசரிஸு, டேங்க்ஸு, அதை பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இது கொஞ்சம் ஒரு லோக்கல் மார்க்கெட் அப்படிங்கிறதால இங்கே கொஞ்சம் பார்கெயின் பண்ணியும் வாங்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை நீங்கள் பார்த்து பேசி வாங்கிக்கலாம். இங்கே நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் அவங்களால நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபிஷ் எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அவங்கவுங்க ஒரு ஒரு பார்டர் செட் பண்ணி அங்கங்கே விளையாடுற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி தனித்தனியாக க்யூட்டாக இருக்காங்க. இதை பார்க்குறதுல யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, என் சின்ன பொண்ணு தனிஷா ரொம்ப சந்தோஷப்படுவா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது தான் எங்களுக்கு இருக்கிற பெரிய டாஸ்கே. அங்கேயே விட்டுட்டு வந்தாலும் இருந்துருவா. அந்த மாதிரி ஆள் அவ. நீங்களும் கத்தாரில் இருக்கீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சுற்றி பாருங்கள். உங்களுக்கே பயங்கர என்டர்டைனிங்காக இருக்கும். இங்கே பேர்ட்ஸ், ஃபிஷ் மட்டும் இல்லாமல் கேட்ஸ், டாக்ஸ் அந்த மாதிரி பெட்ஸும் கிடைக்கும். மீட் வாங்குகிற கடைகள் இருக்குது, வெஜிடபிள்ஸ் வாங்குகிற கடைகள் இருக்குது, பர்ஃப்யூம்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஹோட்டல்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இவங்களோட ட்ரெடிஷனை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பீச்சுக்கு போயாச்சு. இங்கே பீச் டைம் ரொம்ப நல்லா இருக்கும். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த டைமில் பீச்சுக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போனாங்க. கத்தாரை பற்றின நிறைய வீடியோஸ், எங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றின நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.